வந்தனம் குருநாதா. அனைவரும் அமருங்கள். அடடே ராமானுஜா, வந்துவிட்டாயா? உன்னை இங்கு இப்போது காண்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? அன்று உன்னை காணவில்லை என்றதும் எப்படி பதறிப்போனேன் தெரியுமா? கைலாசத்தை கேட்டுப்பார். ஆமாம் ஆமாம், மிகவும் வேதனைப்பட்டார் நம் குருநாதர். உண்பதற்கும் பிடிக்கவில்லை, உறங்கவும் முடியவில்லை. சதா உன்னை பற்றிய நினைப்புத்தான் எனக்கு ராமானுஜா. எவ்வளவு இடங்களில் எவ்வளவு காலம் தேடியிருப்பேன் தெரியுமா? திரும்பவும் காஞ்சிக்கே திரும்பிவிடலாமா என்று கூட யோசித்தேன். ஆனால் நடந்த சம்பவம் பற்றி தெரியாமல் அங்கே காசியில் சதசில் உள்ளவர்கள் நான் ஏதோ பயந்து ஓடிவிட்டதாக ஏளனம் செய்ய போகிறார்களே என்றுதான் காசிக்கே செல்ல முடிவு செய்தேன். நீ இப்படி வழி தவறி செல்லலாமா ராமானுஜா? எங்களோடு வந்தவன் நீ என்னுடனேயே இருந்திருக்க வேண்டியதுதானே? அடியேனும் எதிர்பார்க்கவில்லை. விதியின் சதியோ என்றுதான் தோன்றுகிறது. எது எப்படியோ நீ நலமாக வந்து சேர்ந்ததே எனக்கு பெருத்த சந்தோஷம். நீ ஒரு சிரமமும் இல்லாமல் காஞ்சி வந்து சேர்ந்தாய்பார். அதற்கு ஒரு விதத்தில் நானே காரணம். எப்படி என்கிறாயா? சதசில் என் தேகம்தான் இருந்தது, நினைவு முழுவதும் நீதான் இருந்தாய். உன்னை பற்றிய என் நினைப்பே உன்னை நல்ல விதமாக ஊர் வந்து சேரும்படி செய்துவிட்டது. என்ன ராமானுஜா, நான் சொன்னதில் உனக்கு நம்பிக்கை வரவில்லையா? உன் முகத்தில் மலர்ச்சியே இல்லையே. என்னவென்று சொல்வேன் குருநாதா? கோவிந்தன், என் கோவிந்தன் என்று என் அருகில் இல்லையே சுவாமி. ஓ, அவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? அவன் எங்கும் செல்லவில்லையே, ஓர் உன்னதமான நிலையை அடைந்து விட்டான். உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராக ஆகிவிட்டான். அதை தெரிந்து நீ சந்தோஷம் அல்லவா அடைய வேண்டும்? கல்வியின் இறுதியில் அவரவர்கள் உயர்வான நிலையை அடைவதுதானே இலக்கு. அது அவனுக்கு சீக்கிரமே வாய்த்துவிட்டது. குருவருள் திருவருளாய் சிவன் உருவாய் அவனிடம் வந்து சேர்ந்து விட்டது. அவன் அடுத்த நிலைக்கு போய்விட்டான். இனி அவனுக்கு இந்த பாடசாலையோ பாடங்களோ தேவைப்படாது. கோவிந்தன் ஓர் எட்டா நிலைக்கு சென்று விட்டான். ஒரு குருவாக இருந்து அதையும் அவனுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன். நான் இன்று ஏற்கனவே எடுத்த பாடங்களை பற்றி சுருக்கமாக தெரிவிக்கலாம் என்றிருந்தேன். ஆனால் சதஸ் முடிந்து வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் மிகவும் ஆர்வமாகவும் புதிதாக நடத்தும் பாடத்தில் மிகவும் ஊக்கத்துடனும் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் ராமானுஜனை பிரிந்த பதைபதைப்போடு இங்கு வந்தோம். ஈஸ்வர சங்கல்பத்தால் ராமானுஜனை மீண்டும் நாம் சந்தித்திருக்கிறோம். ராமானுஜனோ உபனிஷத் பாடத்தில் மிகவும் ஊக்கத்துடன் கவனம் செலுத்துவான். எனவே இன்று புதிதாக ஒரு பாடம், அதுவும் பிரம்மத்தை பற்றிய நுட்பமான விளக்கத்தை உங்களுக்கு இப்போது போதிக்கப் போகிறேன். குருதேவா, அது எந்த உபநிஷத்திலிருந்து என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? தாராளமாக. நான் இன்று எடுக்கப் போகும் பாடம் தைத்ரியோ உபனிஷத். ஆனந்தவல்லி என்னும் பகுதியில் உள்ள ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகம் என்னவென்று பார்க்கலாம். ஓம் பிரம்ம விதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம. இதன் பொருள் பிரம்மவித், அதாவது பரம்பொருளை அறிந்தவன். பரம் ஆம்னோதி, மிக மேலான நிலையை அடைகிறான். தத் ஏஷா அப்யுக்தா, அதை பற்றி, அதாவது பிரம்மத்தை பற்றி
இவ்வாறு சொல்லப்படுகிறது: சத்தியம், ஞானம், அனந்தம். அதாவது பரம்பொருளானது சத்தியம், உண்மை என்றும், ஞானம், அறிவு என்றும், அனந்தம், எல்லையற்ற தன்மை என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது பரம்பொருளானது சத்தியம், ஞானம், அனந்தம். இதை தவிர வேறு குணங்கள் பரபிரம்மத்திற்கு இல்லை. மொத்தத்தில் பிரம்மம், அதன் தன்மை என்று இரண்டு இல்லை. தன்மையே பிரம்மமாக இருக்கிறது, அவ்வளவுதான். என்ன, புரிந்ததா? என்ன ராமானுஜா, அனைவரும் புரிந்ததாக தலையாட்ட நீ மட்டும் எந்த சலனமும் இன்றி காணப்படுகிறாய்? ஏன், நான் சொன்னதில் உனக்கு சந்தேகம் உள்ளதா? இல்லை குருநாதா, தாங்கள் மேலே பாடங்களை நடத்துங்கள். அது எப்படி? உன் முக குறிப்பின்படி என் கருத்தில் உடன்படாதது போலல்லவா தெரிகிறது? அது என்னவென்று சொல். சரி, நீ மௌனம் சாதிப்பதால் நான் சொன்ன கருத்தை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்று எடுத்துக்கொள்ளட்டுமா? இல்லை, அடியனின் மௌனத்திற்கு அர்த்தம் அதுவல்ல குருநாதா. பிறகு உன் மௌனத்திற்கு வேறு அர்த்தம் இருக்கிறதா? அல்லது என் கருத்திற்கே வேறு அர்த்தம் உன்னிடம் இருக்கிறதா? நான் சொன்னதே முடிவான கருத்து. இல்லை, அது முடிவான கருத்தாக இருக்க முடியாது. தங்களின் கருத்து உபனிஷத வாக்கியத்திற்கு பொருந்தி வரவில்லை குருநாதா. அப்படி என்றால் பொருந்தாத கருத்தை நான் இந்த யாதவ பிரகாசன் உரைக்கிறேன் என்கிறாயா? இப்பொழுது தாங்கள் சொன்னதுதான் சரி. பொருந்தாத கருத்தைத்தான் தெரிவித்திருக்கிறீர்கள். ஓ, அந்த அளவிற்கு நீ வளர்ந்து விட்டாயா? அப்படி என்றால் அதற்கு தகுந்த விளக்கத்தை நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தங்களின் கட்டளை அதுவானால் விளக்கம் தர காத்திருக்கிறேன் சுவாமி. சத்தியம்தான் பிரம்மம், ஞானம்தான் பிரம்மம், அனந்தம் என்ற எல்லையற்ற தன்மைதான் பிரம்மம். இதுதான் என் தீர்மானம். உன் தீர்மானம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், அதாவது உண்மை, அறிவு மற்றும் எல்லையற்ற நிலை, இவை யாவும் பிரம்மத்தின் பண்புகள், தன்மைகள். ஆனால் அந்த பண்புகள் மட்டுமே எப்படி பிரம்மமாக முடியும்? பிரம்மம் தன் குணங்களிடையே ஒன்றுபட்டும் வேறுபட்டும் நிற்கிறது. ஒரு மலருக்கு செம்மை, மென்மை, மணம் என்ற குணங்கள் பல இருக்கலாம். ஆனால் இந்த குணங்கள் யாவும் மலருடையதே தவிர குணமே மலராகாது அல்லவா? அந்த தன்மைகள் மலரிலிருந்து வேறுபடவில்லையே. அதேபோல் சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பல்வேறு குணங்களை, பண்புகளை உடையது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குணங்கள் மட்டுமே பிரம்மம் என்று சொல்ல முடியாது. மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சத்தியம் என்பதற்கு மாற்றங்கள் ஏற்படாத, என்றுமே அழியாத நித்தியமான குணமுடைய பிரம்மம் என்று பொருள். ஞானம் என்பதற்கு முழு அறிவுடைய, குணமுடைய பிரம்மம் என்று பொருள். அனந்தம் என்பதற்கு அளவிட முடியாத, எல்லையற்ற குணமுடைய பிரம்மம் என்று பொருள். அதன்படி பார்த்தால் காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகத்தை விட, அச்சித் என்கிற ஜட இயற்கையை விட, இடத்தாலும் காலத்தாலும் பிளவுபடும் பொருட்களை விட வேறான உயர்ந்த குணமுடையதாக பிரம்மம் இருக்கிறது என்பதுதான் உபனிஷத வாக்கியம். அப்படி இருக்கையில் சத்தியமும் ஞானமும் அனந்தமும் மட்டுமே பிரம்மம் என்று சொல்வது
பொருந்தாத கருத்தாகும். பிரம்மத்தின் பல தன்மைகளை உதாரணம் காட்டி அதைக் காட்டிலும் பிரம்மம் தனித்தன்மை வாய்ந்தது என்று உணர்த்துவதே உபனிஷத்தின் நோக்கமாகும். தங்களிடம் வித்யை கற்க வந்திருக்கும் நாங்கள் யாவரும் இளம் பிஞ்சுகள். உண்மையான ஞானத்தை பெற வந்திருக்கும் எங்கள் மனதில் இப்படி ஒரு தவறான அர்த்தத்தை, விஷ விதையை விதைக்கலாமா குருநாதா? விதைக்க கூடாதுதான். அதை விதைத்து விட்டால் மொத்தமும் நாசமாகிவிடும் என்பது உண்மைதான். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். என்ன முடிவு குருநாதா? விஷ விதையை பிடுங்கி எறியப் போகிறேன். களைகளை வேரோடு அறுக்கப் போகிறேன். இந்த யாதவ பிரகாசனின் கருத்தை பொய் என்று உரைக்கும் இந்த ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்தப் போகிறேன். மற்ற மாணவர்கள் என் கருத்தை ஏற்க நீ மட்டும்தான் வாதம் செய்கிறாய். அது உன் ரத்தத்தில் ஊறியிருக்கிறது. நீ திமிர் பிடித்தவன். உன் கருத்து இதற்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களின் கொள்கைக்கு முரணாக இருக்கிறது. நீ அதிக பிரசங்கி. இனி உனக்கு இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையில் இடம் கிடையாது. போ போ இங்கிருந்து. இல்லை சுவாமி, அடியேன். எதுவும் பேசாதே. நீ மாணவனாக இருக்க வேண்டியவனே அல்ல, ஆசானாக இருக்க வேண்டியவன். அதிலும் ஆசான்களின் கருத்தையே தவறு என்று சொல்லும் ஆசான்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்க வேண்டியவன் நீ. என் பாடசாலையில் நான் சொல்லும் கருத்தை கேட்கும் மாணவர்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு. உன்னை போன்ற ஆசான்களுக்கு இங்கு இடம் கிடையாது. போ. இத்தனை நாட்கள் உன்னை இங்கு வைத்திருந்ததே என் தவறுதான். போ போ இங்கிருந்து. ராமானுஜா, இன்னும் எதற்கு இங்கு நிற்கிறாய்? என் கண் முன் நிற்காதே. போ. கைலாசம், வெளியே அனுப்பு இவனை. ராமானுஜா, வேண்டாம், அடியேனே போய்விடுகிறேன். புறப்படுவதற்கு வேண்டிய அனைத்தும் தயாராக இருக்கிறதா அம்மா? அதையெல்லாம் தஞ்சா பார்த்து பார்த்து எடுத்து வைத்து விட்டாள். சரி, என்ன உன் முகம் இயல்பாகவே இல்லையே? அதுவும் நீ எப்போதும் அகத்திற்கு திரும்பி வரும்போது இப்படி வந்ததே இல்லையே. நீ பாடசாலைக்கே போகவில்லையா? இல்லை, அங்கு செல்ல மனமில்லாமல் திரும்பி வந்து விட்டாயா? போனேன் அம்மா, பாடசாலைக்கு போனேன். மிகவும் விருப்பத்தோடுதான் சென்றிருந்தேன். பிறகு குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் விருப்பப்படவில்லை. என்னடா சொல்கிறாய் நீ? அவர் அழைத்திருப்பதாக சொல்லித்தானே நீ பாடசாலைக்கு சென்றாய். பிறகு இப்போது என்ன வந்தது? என்னவென்று சொல்வதம்மா, இன்றும் ஒரு விஷயத்தில் விவாதம் வந்தது. புரியும்படி சொல் ராமானுஜா. யாருக்கும் விவாதம் வந்தது? அடியேனுக்கும் குருநாதருக்கும் இடையேதான் விவாதம் வந்தது. ஒரு சிறந்த தத்துவம், உபனிஷத வாக்கியம், அதற்கு சற்றும் ஒவ்வாத ஒரு கருத்தை முன்வைத்தார் குருநாதர். அதை ஏற்க மறுத்து அதற்கு சரியான கருத்தை முன்வைக்க அடியேனின் மனம் ஆணையிட்டது. அடியேனும் ஒரு தெளிவான கருத்தை எடுத்துரைத்தேன். ஆனால் அதை ஏற்காமல் இனி இப்பாடசாலைக்கு அடியேன் வர தேவையில்லை என்று முடிவாகச் சொல்லிவிட்டார்.
அடியேன் மன்றாடி பார்த்தும் பலனில்லாமல் போய்விட்டது. எடுத்த முடிவை எடுத்ததுதான், நீ செல்லலாம் என்று கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டார் குருநாதர். நீ இவ்வளவு சோகமாக இருப்பதை பார்த்தால் நீ தெரிவித்த கருத்தில் இப்போது உனக்கு உடன்பாடு இல்லையா? அப்படி இல்லை அம்மா. அடியேன் தெரிவித்த கருத்துக்கள், விளக்கங்கள் அடியேனின் சொந்த கருத்துக்களோ விளக்கங்களோ இல்லை. அனைத்துமே சாஸ்திரபூர்வமானது. எனது அருமை தந்தையாலும் முந்தைய ஆசான் மயூரவண்ணன் சுவாமிகளாலும் தகுந்த பாசுரங்களை மேற்கோள் காட்டி திருக்கச்சி நம்பி சுவாமிகளாலும் எடுத்துரைக்கப்பட்ட விளக்கங்களையே அடியேனும் எடுத்துரைத்தேன். ஆனால் அவற்றையெல்லாம் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள் ஏற்க மறுத்துவிட்டார். தன் கருத்தை அவமதிப்பதாக எடுத்துக்கொண்டு விட்டார். ஆனால் அவரை அவமதிக்கும் எண்ணம் அடியேனுக்கு கிஞ்சித்தும் இல்லை அம்மா. பிறகென்ன ராமானுஜா, தகுந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறாய், அவரோ அதை ஏற்க மறுத்திருக்கிறார். இதில் நீ வருத்தமடைய ஒரு அவசியமும் இல்லை. இருப்பினும் ஏனம்மா இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? திரும்ப திரும்ப அடியேனுக்கும் குருநாதருக்கும் இடையே இப்படி ஒரு தர்க்கம் வருவானேன்? குரு சிஷ்ய உறவில் இப்படி ஒரு பெரு விரிசல் ஏன் வர வேண்டும்? அதை நினைத்துத்தான் வருத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் நீ தெரிவித்த கருத்துக்களை விலக்கிக் கொள்வதாகவும் பொறுத்தருளும்படியும் உன் ஆசானிடம் யாசிக்கப் போகிறாயா? இல்லை அம்மா, இல்லை. அப்படி ஒருபோதும் அடியேனால் சொல்ல முடியாது. அடியேன் தவறான கருத்துக்களை சொன்னால் அல்லவோ யாசிக்க வேண்டும். அடியேன் தெரிவித்த கருத்துக்கள் பூர்வாச்சாரியார்கள் விளக்கி அருளிய ஒப்பில்லா உயர்ந்த விளக்கங்கள், பல சாஸ்திரங்களால் அலசி ஆராயப்பட்ட மிகச்சிறந்த வியாக்கியானங்கள். அப்படி இருக்கையில் அடியேன் அவர்கள் அடியொற்றிச் சொல்லிய கருத்துக்களை விலக்கிக் கொண்டால் அடியேன் அவர்களுக்கு துரோகம் செய்தவன் ஆகிவிடுவேன் அம்மா. அடியேனின் தகப்பனாரோ, மதிப்பிற்குரிய மயூரவண்ணன் சுவாமிகளோ, அன்புக்குரிய திருமலை நம்பி மாமாவோ, மரியாதைக்குரிய திருக்கச்சி நம்பி சுவாமிகளோ அடியேனை அப்படி வளர்க்கவில்லை அம்மா. தகுந்த கருத்தை தகுந்த இடத்தில் தெளிவாகவும் துணிவாகவும் எடுத்துச் சொல்லவே அடியேனை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அடியேன் எடுத்துரைத்த பூர்வாச்சாரியார்களின் கருத்தை என் நிலையிலும் பின்வாங்குவதாக இல்லை. எல்லா விதத்திலும் சாரமான, உயர்வான, தெள்ளத் தெளிவான, சத்தியமான, அறிவுபூர்வமான விளக்கங்களைத்தான் மேற்சொன்னவர்கள் அடியேன் மனத்துள் விதைத்திருக்கிறார்கள். அதை எப்படி அலட்சியப்படுத்துவது? என்னுள் எழுந்த பல சந்தேகங்களுக்கும் அவர்கள் கொடுத்த விளக்கங்கள்தான் சரியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்க, அதைத்தான் அடியேனும் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தெரிவித்தேன். ஆனால் அச்சம்பவம் அடியேனின் கல்வியை தொடர முடியாமல் செய்துவிட்டது. கல்வியை பூரணமாக கற்க வேண்டும் என்ற தகப்பனாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு ஆளாகிவிட்டு இப்போது உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் அம்மா, நின்று கொண்டிருக்கிறேன். ராமானுஜா, கவலைப்படாதே. நீயாக உன் கல்வியை துறந்து வரவில்லை, துரத்தப்பட்டு வந்திருக்கிறாய். அதனால் உன் தகப்பனார் நிச்சயம் வருத்தமடைய மாட்டார். அவரின் ஆன்மா உன் மீது ஆசைகளை அளித்துக் கொண்டுதான் இருக்கும். அம்மா, தங்களின் உணர்வுபூர்வமான வார்த்தைகள் மனதிற்கு தெம்பை தருகின்றன. இருப்பினும் தடைபட்ட கல்வியை இனி அடியேன் யாரிடம் தொடர்வேன்? இதுதான் இப்போது என் முன் நிற்கும் கேள்வி. ராமானுஜா, நான் சொல்வதை கவனமாக கேள். உன்னுள் எழும் எத்தனை கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அவர் திருக்கச்சி நம்பி சுவாமிகள்தான். உன்னை பலவாறாக கல்வி கேள்விகளில் தயார்படுத்திய உன் தகப்பனார் வழிகாட்டியாக திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அடையாளம் காட்டிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். இன்றும் நம் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் அவர்தான். நீ அவரை சென்றடைந்து அவர் காட்டியருளும் வழியில் உன்னை இணைத்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும். உன் விசனத்தை போக்கி ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பவர் திருக்கச்சி நம்பிகள்தான். நீ அவரை தஞ்சமென்று அடைந்துவிடு. நீ மேற்கல்வி என்று வேறு எங்கும் செல்ல வேண்டாம். நானும் இப்போதுள்ள சூழ்நிலையில் யாத்திரையும் செல்ல போவதில்லை. அம்மா, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். செல்ல இருப்பதோ ஒரு புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை. தாங்கள்தான் அடியேனுக்கு ஒரு தீர்வை அருளியிருக்கிறீர்களே, அதன்படி
இன்றே திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்தித்து அவர் காட்டும் வழியை பின்பற்றிச் செல்லப் போகிறேன். அதே சமயத்தில் நீங்கள் புறப்பட்ட யாத்திரையை நிறுத்தாது ஏற்கனவே நிச்சயித்தபடி தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுங்கள். அது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மனசாந்தியை கொடுக்கும். எதையும் யோசிக்க வேண்டாம் அம்மா. அனைத்தும் அந்த பகவான் இச்சைப்படியே நடக்கிறது. அடியேனுக்கும் ஒரு வழியை அவர் நிச்சயித்திருப்பார். நீங்கள் ஒரு குழப்பமும் இன்றி இன்றே யாத்திரைக்கு ஆயத்தமாகுங்கள். சரி ராமானுஜா, நீ சென்று கை கால்களை அலம்பிக் கொண்டு பெருமாளை சேவித்துவிட்டு வா. தளிகையும் ஆகிவிட்டது. மற்றவற்றை போஜனம் செய்த பின் பேசிக்கொள்ளலாம். சுவாமி, பதட்டப்பட வேண்டாம். என்னவாயிற்று ராமானுஜா? எதையோ பறிகொடுத்தது போல் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், என்ன விஷயம்? தாங்கள் கோயிலில் ஆலவட்ட கைங்கரியம் முடித்து மதியம் நடை சாத்திய பிறகு இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன அவசரம் ராமானுஜா? அவசரம் மட்டுமல்ல, அவசியமும் கூட. அதுவும் தங்களை தனிமையில் சந்தித்து அடியேனுடைய நிலைமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். புரிகிறது. ஆனால் நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகில் வாழும் வரை நாம் பிரச்சனையோடு தான் வாழ வேண்டும். எந்த ஒரு மனிதன் தனக்கு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்கிறானோ அவன் தவறான பாதையில் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். பிரச்சனை நம்மை பக்குவப்படுத்தும். அதை சந்தித்து தீர்வு காண்பதுதான் நமது பணியே. தாங்களா இப்படி கூறுவது? பிறகு பூலோகத்தின் விதியே பிரச்சனைகளை சந்திப்பதுதானே. பகவானே பூலோகத்தில் அவதாரம் எடுக்கும் காலங்களில் அவன் சந்திக்காத பிரச்சனைகளா? பகவான் பூலோகத்தில் தோன்றும் பொழுது அவனை சிந்தித்தவர்களை விட நிந்தித்தவர்களே அதிகம். அதிலும் நீ ஒரு கிரகஸ்தன். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு பிரச்சனை என்பது இயல்புதானே ராமானுஜா? குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் கவலை இல்லை, பேசி தீர்த்து கொள்ளலாம். குருநாதரிடம் பிரச்சனை வந்தால்? என்ன சொல்கிறாய்? மீண்டும் பாடசாலையில் ஏதாவது பிரச்சனையா? அடியேன் கூட தஞ்சமாம்பாள் தான் எதையோ புரிந்து கொள்ளாமல் ஏதோ சொல்லியிருக்கிறாள் என்று நினைத்தேன். அவைகள் மறுக்கக்கூடியதாக இருந்தாலும் எளிதில் மறக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் பாடசாலையில் கல்வி கற்கப் போவது வேதத்தின் அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஆனால் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் மட்டும் அனைத்தும் அனர்த்தங்களாக இருக்கிறது. என்னவாயிற்று ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகளின் வியாக்கியானங்கள் நம் சம்பிரதாயத்திற்கு எதிராக இருக்கிறது. இருக்கட்டும், அதை திருத்தி பணி கொள்ளவே உன்னை எங்க அனுப்பி இருக்கிறோம். இன்று யாதவ பிரகாசர் சத்தியம் அனந்தம் பிரம்மம் மிக அழகாக ஆரம்பித்து அவசியமற்ற அர்த்தங்களுடன் அடியேனை கலங்கச் செய்து விட்டார். என் தந்தையிடமும் மாமா திருமலை நம்பிகளிடமும் பகின்ற சத் விஷயங்களை கொச்சைப்படுத்தி அடியேனை இம்சித்து விட்டார். பரம்பொருளானது சத்தியம், ஞானம், அனந்தம். இதை தவிர வேறு குணங்கள் பரபிரம்மத்திற்கு இல்லை. மொத்தத்தில் பிரம்மம் அதன் தன்மை என்று இரண்டு இல்லை. தன்மையே பிரம்மமாக இருக்கிறது. சத்தியம், ஞானம், அனந்தம் என்று பல்வேறு குணங்களை, பண்புகளை உடையது பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. இந்த குணங்கள் மட்டுமே பிரம்மம் என்று சொல்ல முடியாது. இந்த யாதவ பிரகாசனின் கருத்தை பொய் என்று உரைக்கும் இந்த ராமானுஜனை பாடசாலையை விட்டு துரத்தப் போகிறேன். பேரொருளாளா, இது என்ன ராமானுஜா, இப்படி ஒரு விபரீத சோதனை? சாதிக்க அவர் பாடசாலைக்கு சென்றேன்.
அங்கு அவர் போதித்த விஷயங்களை மறக்கத் துணியும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். பாடசாலையில் தொடர்ந்து நடந்த வாக்குவாதங்களும் இறுதியாக காசி யாத்திரை சம்பவமும் அடியேன் பாடசாலையை புறக்கணிக்க வேண்டும்படி அடியேன் உள்ளம் நினைத்துவிட்டது. எனினும் தங்கள் வற்புறுத்தலின் பெயரால் அடியேன் பாடசாலைக்குச் சென்றேன். அடியேன் படும் வேதனையை தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும். ராமானுஜா, உனது தந்தையும் மாமா திருமலை நம்பிகளும் அடியேனும் யாதவ பிரகாசரை பற்றி நன்கு அறிந்தவர்கள்தான். இருந்தும் உன்னை அந்த பாடசாலைக்கு அனுப்பியதற்கு கற்றது கடுகளவு, கல்லாதது உலகளவு என்பதை நினைத்துத்தான். ஆனால் சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மத்தில் அவர் சொன்னது அனைத்துமே அசத்தியம், எவராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனர்த்தம். வேண்டாம் ராமானுஜா, இனி நீ அந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டாம். மீண்டும் யாதவ பிரகாசரே வந்து அழைத்தாலும் நீயும் சரி, அடியேனும் சரி, மறுத்து விடுவோம். நாளை முதல் உன் விருப்பப்படி சாலை கிணற்றிலிருந்து வரதனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்ய ஆரம்பித்து விடு. இதுவரை நீ கற்ற வேத சாஸ்திரங்கள் இனி நம் சம்பிரதாயத்தை நீ பூரணமாக அறிவதற்கு உனக்கு பயன்படட்டும். மிக்க நன்றி. தாங்கள் ஒருவேளை மீண்டும் அடியேனை அனைத்தையும் மறந்து பாடசாலைக்கு செல் என்று சொல்வீர்களோ என்று நினைத்தேன். இனி அடியேன் வரதனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டு தங்கள் நிழலிலேயே வாசம் செய்வேன். இது அடியேனின் எண்ணம் மட்டுமல்ல ராமானுஜா, பெருந்தேவி தாயாரின் எண்ணமும் கூட. புரியவில்லை சுவாமி. விந்தியமலை காட்டில் நீ திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த பொழுது உனக்கு ஏன் பெருந்தேவி சமேதராய் இந்த தேவாதி ராஜன் வேடனாய் வேடுவச்சியாய் காட்சி கொடுக்க வேண்டும்? உலகத்தாரின் தாகத்தையே தீர்த்து வைக்கும் அந்த தாய்க்கு எதற்கு தாகம் எடுக்க வேண்டும்? அந்த தாகத்தை தீர்க்க நீ ஏன் சாலை கிணற்றிலிருந்து நீர் இறைக்க வேண்டும்? அதற்கு காரணம், ராமானுஜா, நீ படித்தது போதும், இனி எனக்கு தீர்த்த கைங்கரியம் செய் என்று அந்த பெருந்தேவி தாயார் சொல்லாமல் சொல்லிவிட்டாள். எல்லாவற்றிற்கும் மேலாக மாமன் செய்யும் பணியை மருமகனும் செய்வான் என்பது வழக்கில் உள்ள மொழி. உன் மாமா திருமலை நம்பிகள் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்கிறார். நீ அவரின் மருமகன். இங்கு காஞ்சியம்பதியில் வரதராஜனுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் தீர்த்த கைங்கரியம் செய்யப் போகிறாய். சலனமின்றி அகத்திற்குச் செல். உன் கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. நாளை காலை உதயமாகும் நாழிகையில் கோயிலுக்கு வந்து உன் கைங்கரியத்தை தொடங்கு. இனி உன் வாழ்வில் புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது ராமானுஜா. தங்கள் சித்தம் சுவாமி. அடியேன் குழப்பத்துடன் வந்தேன், தெளிவடைந்து செல்கிறேன். மிக்க நன்றி சுவாமி. நன்றி என்ற வார்த்தையை சொல்லி அடியேனை அந்நியனாக்காதே. சென்று வா. அடியேன் தாசன். தண்டம் சமர்ப்பிக்கிறேன். என்றென்றும் பகவத் சேவையில் திளைத்திருப்பாயாக. எழுந்திரு. சுவாமி, அடியேனை அடையாளம் தெரிகிறதா? எங்கோ பார்த்த ஞாபகம். அடியேன் வரதன் கோவில் பட்டர். தாங்கள் காஞ்சிக்கு எழுந்தருளிய போது சன்னதியில் என்னை பார்த்திருப்பீர்கள். ஓ, காஞ்சி பட்டரா? நினைவுக்கு வந்துவிட்டது. நலமாயிருக்கிறீரா? வரதன் அருளால் குறை ஒன்றும் இல்லை சுவாமி. என்ன, அரங்கனை சேவிக்க வந்தீரோ? அரங்கனை மட்டுமல்ல, ஆச்சாரியரையும் சேவிக்க வந்தேன். அரங்கனை இனிமேல் தான் சேவிக்க வேண்டும். சரி, காஞ்சி எப்படி இருக்கிறது? பேரருளாளனும் பெருந்தேவி தாயாரும் இருக்கும் வரை காஞ்சிக்கு குறையது. உண்மைதான். திருக்கச்சி நம்பி எப்படி இருக்கிறான்? உங்கள் நினைவுதான் சுவாமி. அல்லும் பகலும் வரதன் தொண்டு இருந்தாலும் தங்களை ஒருமுறையாவது இங்கு வந்து காண வேண்டும் என்று ஏங்குகிறார். திருக்கச்சி நம்பிகளுக்கு அதுதான் எப்பொழுதுமே எண்ணம். ஆனால் பாவம், வரதனை விட்டு வர மனமில்லை. சீடர்களில் தனித்துவம் பெற்றவன் திருக்கச்சி நம்பி. பிறர் நலம் பேணியே வாழ்வை நடத்திக் கொண்டிருப்பவன். இடையில் தாங்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுவதை கேட்டு மிகவும் நொந்து போய்விட்டார். அடியேனும் சொல்லுவேன், தங்களை ஒருமுறையாவது திருவரங்கம் சென்று சேவித்துவிட்டு வாருங்கள் என்று. ஆனால் ஆச்சாரியார் அதை விரும்ப மாட்டார் என்று திருக்கச்சி சொல்லுவார். திருக்கச்சியின் சீடன் ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? திருக்கச்சி அடியேனை வந்து பார்ப்பதை விட ராமானுஜனை நன்றாக பார்த்து கொண்டாலே போதும். திருக்கச்சி நம்பிகள் இருக்கும்போது ராமானுஜனுக்கு என்ன குறை? அவர் கண்காணிப்பில்தான் ராமானுஜர் இயங்குகிறார்.
ராமானுஜரின் தந்தை பரமபதம் அடைந்த பிறகு திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அறிவுரைப்படிதான் ராமானுஜர் நடந்து கொள்கிறார். கேள்விப்பட்டேன். ராமானுஜனை யாதவ பிரகாசர் பாடசாலையில் சேர்த்து விட்டதே திருக்கச்சி நம்பிதானே? அங்குதானே ராமானுஜன் கல்வியை தொடர்கிறான். அதெல்லாம் முன்பு சுவாமி. இப்போது ராமானுஜரின் படிப்பு முடிந்துவிட்டது. இல்லை இல்லை, முறிந்துவிட்டது என்றே சொல்லலாம். சற்று விளக்கமாக கூறும். யாதவ பிரகாசரிடம் தர்க்கம். ராமானுஜரை பொறுத்த மட்டில் வேதத்தை, வேதத்தின் உட்பொருளை தவறாக சொன்னால் பழிச்சென்று திருத்தி விடுவார். யாதவ பிரகாசர் பெரிய கல்விமான் தான். ஆனாலும் ராமானுஜர் விஷயத்தில் தவறாகவே அர்த்தம் சொல்வார். அடிக்கடி இருவரும் வாதிப்பார்களாம். தற்போது அனந்தம் பிரம்மம் ஸ்லோகம் பற்றி வாதம். யாதவ பிரகாசர் தெரியாமல் சொல்கிறாரா அல்லது வேண்டுமென்றே ராமானுஜரின் கோபத்தை கிளறும்படி சொல்கிறாரா என்றே தெரியவில்லை. மொத்தத்தில் இப்போது நிரந்தரமாக பாடசாலையிலிருந்து வெளியே வந்து விட்டார் ராமானுஜர். அதன் பிறகு? ஆம் சுவாமி, இப்போது வரதன் கோயிலில் ராமானுஜர் தான் தீர்த்த கைங்கரியம். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் தான் ஏற்பாடு செய்தார். பட்டரே, நல்ல செய்தி சொன்னீர்கள். உமது செய்தி என் செவியில் தேனாய் பாய்கிறது. ராமானுஜன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த திருப்பத்தால் நிச்சயம் நன்மையே பிறக்கும் என்பது அடியேனின் நம்பிக்கை. சரி சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சரி, பெருமாளை சேவித்துவிட்டு வரும்போது மடத்தில் அமுது செய்துவிட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. வந்தனம். வாருங்கள் சுவாமி. காஞ்சி பட்டர் ராமானுஜனின் படிப்பு முடிந்துவிட்டது என்றதும் தங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? அது உனக்கு புரியாது. சரி, நீ பெரிய நம்பியை பார்த்து உடனடியாக அடியேன் மடத்திற்கு அழைத்ததாக வரச் சொல். உத்தரவு சுவாமி. ஹே ரங்கா, ராமானுஜனை இங்கு வரவழைக்கப் போகிறாயா? நான் காணும் வைணவம் அன்று நீ அளந்தது போல் அகிலத்தை எல்லையாக கொள்ளும். அனைவருக்கும் சமநீதி என் வைணவத்தின் உயிர் நாடி. இவ்வைணவம் நிறுவ எனக்கு கொள்கை துணிவும் மன வலிமையும் வேண்டும். என் துறவிலே மனித உறவை காண்பேன், இது உறுதி. பாருங்கள், மடத்திற்கு போகலாம். இது பெரிய பெருமாளின் உத்தரவு. கோரேசரும் அவர் மனைவி ஆண்டாளம்மாவும் நம் மடத்தில் சேர வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்க ஏற்பாடு செய். திரிதண்டம் வந்துவிட்டது. பவித்திரத்திற்காக காத்திருந்தேன். வந்து விட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவன் என் சகோதரியின் மகன் முதலியாண்டான். என் திரிதண்டம். நீங்கள் என் பவித்திரம். நீங்கள் இருவரும் நம் வைணவ சமுதாய மாளிகையின் நிலைத்தூண்கள். உங்கள் நுண்ணிய அறிவும் நம் வைணவத்துக்கு தேவை. ஆணும் பெண்ணும் நம் சமுதாயத்தில் சரிநிகர் சமானம். எங்கள் வரவை தாங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஒத்த உணர்வு
நட்புரிமை தந்து வழித்தடம் அமைக்கும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பா? அடுத்து நான் என் குருநாதர் யாதவ பிரகாசரை எதிர்பார்க்கிறேன். அவரும் வந்து காஞ்சி பேரருளாளன் அனுமதியுடன் நாம் அனைவரும் திருவரங்கம் போகலாம். யாதவ பிரகாசரா, அவர் தங்களுக்கு இழைத்திருக்கும் இன்னல்களை? இன்னல் ஏதுமில்லை. கொள்கை முரண்பாட்டில் முதல் பலி விவேகம். அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்வுடன் ஏதும் செய்யவில்லை. அவர் இப்பொழுது மனம் குழம்பி இருக்கிறார் என்று தெரிகிறது. சரி, நீ போய் இவர்கள் இருவரும் இங்கு தங்க ஏற்பாடு செய். வாருங்கள் கூரேசரே. எத்தனை இன்னல்கள் இழைத்தேன் ராமானுஜருக்கு. என்னை அவர் இனிய முகத்துடன் ஏற்பாரா? என் கொள்கை எனக்கு மனச்சாந்தி தரவில்லை. கொள்கையில் தவறா? நான் பொருள் கொண்டதில் தவறா? நிலைகொள்ளாமல் தவிக்கும் எனக்கு நிலையான பற்றுக்கோடு எது? பற்றுக்கோடு எது? பற்றுக்கோடு யார்? இதில் எது சரி? எப்படி கேட்க வேண்டும்? ராமானுஜர் சொல்கிறபடி பற்றுக்கோடு யார் என்றுதான் கேட்க வேண்டும். உருவம் இருந்தால்தான் உணர்வது எளிது, பற்றுவதும் சுலபம். நிர்குண பிரம்மம் அறிகிறேன், உணர முடியவில்லை, உணர்த்தவும் இயலாது. குணங்கள் இருந்தால்தான் அவற்றை ரசிப்பவனால் இச்சுவை தவிர இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் என்று சொல்ல முடியும். பிரம்மம் புவனசுந்தரன் என்றால்தான் பிரபஞ்சமே அழகாய் தோன்றும் என்று என் சிஷ்யராயிருந்த போதே ராமானுஜர் எனக்கு உணர்த்திய அரிச்சுவடி பாடம் இது. இதை புரிந்து கொள்ள மறுத்து அவருக்கு நான் இழைத்த கொடுமைகள் எத்தனை! அவர் என்னை ஏற்பாரா? என்ன இது? நான் உங்களுக்கு செய்திருக்கும். உங்கள் வீடு எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். உங்களை அழைத்து போக உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டில் நுழைந்திருக்கிறேன். ராமானுஜரே, என்னை மன்னித்து விடுங்கள். சிஷ்யன் குருவை மன்னிப்பதா? என்ன அபச்சாரம்! இதை பற்றி இனி வார்த்தை விரயம் வேண்டாம். போகலாம், வாருங்கள். அத்வைதத்தின் எல்லை நிலம் நீங்கள். நான் சொல்வதும் சரி என்று நீங்கள் ஏற்றால் இதைவிட எனக்கு வேறு எதற்கு பாராட்டு?